ஹலோ. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடா எப்படியோ இழுத்து இழுத்து ஜனவரி 31க்கு வந்தாச்சு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா டிசம்பர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ், ஹாலிடேஸ், ஹாப்பினஸ் அப்படின்னு போயிடுச்சு. பாருங்க ஜனவரி தான் ரியாலிட்டி. பொங்கல் முடிஞ்சே 3-4 வாரம் ஆன மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இனி பிப்ரவரி மார்ச்னு வெதர் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கும்ல. அதனால அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து இந்த இயர் எந்த மாதிரியான செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். முளைச்சு வந்திருக்குது இல்லைங்க, இதெல்லாம் வந்து டியூலிப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டியூலிப் கிழங்குகளை வாங்கி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சதுதான். சீசன் முடிஞ்ச உடனே மேலாப்படி அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் குளிர்காலத்துல அந்த கிழங்கு வந்து நல்லா மண்ணுக்குள்ளேயே ஃப்ராஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் வர்றப்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். 3 இயர்ஸா எங்களுக்கு இது ஒரு ரொட்டீனாவே வந்துட்டு இருக்கு. அதே போல வாழை மரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க சாக்கு பையெல்லாம் போட்டு நல்லா கட்டி வச்சிருந்தோம். அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, மறுபடியும் உயிர் பழிச்சு வருமா அப்படின்னு தெரியல. விக்கி வேற கிழங்குகளை பறிக்கிறதுல மண்ணை, டியூலிப்போட கிழங்குகள், வாழை மரத்தினுடைய கிழங்கு எல்லாம் போய் போய் நல்லா கால் வச்சு பறிச்சு விட்டுறான். குருவிகளுக்கு உணவு வச்சோம்னா விடுறது இல்ல, போய் துரத்தி விட்டுறது. அதனால மோஸ்ட்லி அவனை பேக்யார்ட் சைடே விடுறது இல்ல. யூஸ்வலி விக்கிக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உணவுகள் எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஸ்டோர் பாட் தான். ரீசெண்டா ஹஸ்பண்ட் வந்து ஜஸ்ட் ரசல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல நம்ம டாகுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அவனோட ஹைட் அண்ட் வெயிட், அவனுக்கு என்ன நல்லா பிடிக்குங்கிறத வச்சு கஸ்டமைஸ் ஆகி வந்திருந்தது. நீங்க டாக் வச்சிருக்கீங்க நெதர்லாண்ட்ஸ்லனா இந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் பார்க்கலாம்.